2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விஜய் எந்த தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்நிலையில வெற்றி கழக தலைவர் இதில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார். விஜய் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலுமே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் அவர் எந்த சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒருவர் போட்டியிட்டால் ஒரு சட்டமன்ற தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் விஜய் எந்த சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய இருப்பதாக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 53,715 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். அதேபோன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் 27,416 வாக்கு வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை 27,416 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி 2 சட்டமன்ற தொகுதிகளிலுமே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் எந்த சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய நிலையில திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை விஜய் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்பட வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.